வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. குறள் எண் 3. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் அதாவது ஒழுக்கத்தோட வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் அடையாளம். ஒரு மனிதன் பிறந்த குலத்தை வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத மதிப்பிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளுவர் இந்த குறளையே இந்த அதிகாரத்தில் வச்சிருக்கிறார். அதாவது ஒருத்தன் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தா கூட ஒழுக்கம் உடையவனாக வாழ்ந்தால் அவன் உயர்ந்த குடியை சேர்ந்தவன் அப்படிங்கிற பொருளில் தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறாரு. அப்போ இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இழுக்கம்னா ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மை ஆகிவிடும். ஒருத்தன் உயர்ந்த குலத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நேர்மையாக இல்லாமல் ஒழுக்கம் தவறி நடந்தால் அவன் உயர்குடி பிறந்தவனாக கருதப்பட மாட்டான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ ஒழுக்கம் தவறாமல் நேர்மையோட அறச்செயல்கள் செய்து வாழ்கிறவன் தான் உயர்ந்த குடியில் பிறந்தவன் அப்படிங்கிற நோக்கத்தில் வள்ளுவர் இங்கே ஒரு மனிதன் பிறந்த குலத்தை வச்சு அவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுதல் கூடாது. அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை வச்சு தான் குடிப்பிறப்பை மதிப்பிடல் வேண்டும் என்கிறார். குறளின் பொருள்: ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மை ஆகிவிடும். மீண்டும் குறள்: ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.